தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே தெளிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், தண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்குவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 259வது நிகழ்வாக இந்த காலை மாலைகளிலே உங்களை ஜூம் அரங்கிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள், பின்னால் பதிவிலே காணக்கூடியவர்கள், இப்பொழுது இணையதளத்திலே பார்க்கக்கூடியவர், அப்படி எங்கிருந்து பார்த்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனங்கனிந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பாரதியின் பரிதி என்ற நிலைப்பிலே நாம் பேசத் தொடங்கினோம். ஒரு 2-3 வாரங்களாக அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுல பேசும்பொழுது பாரதியை பற்றி பேசுகிறோம் என்பது ஒன்று, அதனுடைய தொடர்புடைய செய்திகளையும் நாம் சுட்டிக்காட்டி வருகின்றோம். குறிப்பாக பாரதியினுடைய சில எண்ண கிடக்கைகளை, சில கருத்து பொலிவுகளை, சில நரேட்டிவ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அப்படி சில கருத்து ஆக்கங்களை அவன் கொடுத்த இடங்களை எல்லாம் அதையும் சுட்டிக்காட்டி நான் பேசி வருகின்றேன். அதற்கு ஆதாரமாக சில பாரதியுடைய எழுத்துக்கள், அவனுடைய கட்டுரைகள், இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாடலும் ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று சொல்வார்கள். ஒரு பனிமலையின் அது முதல் முனை, அந்த நுனி போல இருக்கிறது, அது தொட்டா கீழே போயிட்டே இருக்கு. இந்த பாடல்ல 2 விஷயம். as I said, இந்த பொய்டிக் அனாலிசிஸ்ல வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. ஆங்கில அந்த ரிவ்யூல இலக்கியம், ஆங்கில இலக்கியம் படித்தவர்கள் பொயட்ரின்னு தனியா அவங்களுக்குள்ள கூட அந்த டிஸ்கஷன்ல இதை பற்றி நிறைய பேசுவார்கள். அப்படி பார்க்கும்போது 2 அதுல இருந்து தே வில் டேக். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பொயட்ரி எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, டாக்டர் கே சீனிவாசன் இருந்தார் விவேகானந்தா கல்லூரியில், எங்களுக்கு ஆங்கிலம் எடுத்தவர். அவர் எங்களுக்கு வந்து அப்போ எங்களுக்கெல்லாம் 4 பேப்பர்ஸ் எல்லாம் பல பேர் என்னுடைய சமகாலத்தவர்கள் படித்திருக்கலாம். அதில் வந்து ப்ரோஸ், பொயட்ரி, ட்ராமா, அதுக்கப்புறம் கிராமர் இப்படி இருக்கும். ஸோ இந்த பொயட்ரி கிளாஸில் வந்து அவர் சொல்லுவார், ஒரு பொயட்ரியை படித்தேன்னு சொன்னா, இது உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வந்து அந்த பொயட்ரியில் வந்து கீ வேர்ட்ஸ் எடுத்துக்கணும். அந்த பொயட்ரியில் எது கீவேர்டு என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு எப்படி அந்த சொற்களினுடைய பலத்திலே அந்த கவிதை நிற்கிறது என்று பார்க்க வேண்டும். இது வந்து நான் வந்து பாரதியில ஒரு முறை செய்து பார்த்தேன். அதுல என்னன்னா, பாரதியில நான் செய்து பார்த்து தோற்று விட்டேன். காரணம், கீவேர்டுன்னு எடுத்தனா பாரதியுடைய எல்லா வேர்டும் கீவேர்டா இருக்கு. இப்போ தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே ஒவ்வொன்றும் எதுக்கு பார்த்தா ஒவ்வொன்று. நான் இப்பவும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் பேராசிரியர் நாகநந்தி அவர்களை. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டு இருப்பார். அதனால பாரதியுடைய இந்த கவிதையில வரும்பொழுது நான் பார்த்த 2 வரி, ஒன்று வந்து வேதத்தை பற்றி பேசுகிறான், சூரியனை பற்றி பேசுகிறான். முதல்ல சூரியனுடைய தரிசனம், அதுக்கப்புறம் சூரியனுடைய வணக்கம், பின்னாலே அந்த சூரியனுடைய எஃபெக்ட் என்னங்கிறது அடுத்த பாடல பார்க்க போறோம். இப்போ இந்த 2வது பாடல்ல தான் இன்னும் இருக்கிறோம். 2வது பாடல்ல 3வது பாடலை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆனா இந்த சூரிய தரிசனத்தை பாரதி எப்படி பார்க்கிறான் என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் போன முறை சொன்னேன். அவன் எங்கேயோ உட்கார்ந்தெல்லாம் பார்க்கல. அவன் எங்கு பார்க்கிறான்? அவன் கடற்கரையிலே நின்று கொண்டு பார்க்கிறான். அவன் எப்போது பார்க்கிறான்? சூரியன் எழும் நேரத்திலே பார்க்கிறான். உதய சூரியனை பார்க்கிறான். உஷற்காலத்திலே வரக்கூடிய அந்த சூரியனை அவன் பார்க்கிறான். அவன் எப்படி அதை அனுபவிக்கிறான்? அப்படி நிற்கிறான்னு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு அகச்சான்றை அந்த கவிதையிலே தூவி விட்டு செல்கிறான். இப்போ ஒரு
ஒரு பாட்டுல வரும், ஏதோ ஒரு எந்த பாட்டு தெரியல, டிசம்பர் பூக்களே அந்த மாதிரி ஏதோ ஒன்று, மார்கழி பூக்களே இந்த மாதிரி வரும். அந்த பாட்டு பாடும்போதே உங்களுக்கு என்னன்னா, அது அந்த பாட்டு வந்து ஒரு காதல் பாட்டாக இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு பாட்டாக இருக்கலாம். ஆனா அதுல மார்கழி என்ற மாதம் வரும்பொழுது, ஓ இந்த மாதத்திலே என்று ஒரு ரெஃபரன்ஸ் வருது இல்லையா? இப்போ இதுல வந்து ஆண்டாள் பாட்டுல வந்து மார்கழி திங்கள் ரெஃபரன்ஸ் இஸ் ஆல்ரெடி தேர். இது போல வந்து த பிசிக்கல் ரெஃபரன்ஸ், த டொபோகிராபிக்கல் ஆர் த ரெஃபரன்ஷியல் ஏரியா, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பாடல்களாக இருக்கின்றன. இப்போ இங்க பாரதி என்ன பண்றான்? அதே மாதிரி நான் சொன்னது உண்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். உங்களுக்கு குயில் பாட்டு பாரதி ஆரம்பிக்கும் போது அவன் சொல்லுது, நீல அந்த 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 ஆரம்பிக்கும் போதே சரி, ஓ இவன் இங்கதான் நின்று பாடுறான் அப்படின்னு தெரியும் நமக்கு. அதே மாதிரி இந்த வேதம் என்ற சொல் இருக்கிறது, இந்த சூரியன் என்ற சொல்லும் இருக்கிறது. இதுல இந்த சூரியனை பார்க்கிறான். எங்க பார்க்கிறான்னா, அது மாதிரி இந்த குயில் பாடல சொல்லும்போது, இந்த பாண்டிச்சேரிக்கே வந்து புதுச்சேரி என்ற இதுக்கு பாரதி என்ன பேர் கொடுத்தான்னா, வேதபுரி என்று பேர் கொடுத்தான். அவன் பேரே வேதபுரி என்று கொடுத்தான். பாரதி வந்து வேதத்திலே எவ்வளவு ஆழ்ந்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு சில இடங்களிலே சுட்டி காட்டலாம். இன்னும் ஒரு நிறைய இடங்கள் இருக்கின்றன. ஓரிரு இடங்களிலே சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னாலும் கூட, அது வந்து ஆம், போன முறை சொன்னேன், நன்று பல்வேதம் உரைத்த கை பாரத நாயகியின் திருக்கை என்று எழுதுகிறான். அப்புறம் எங்கள் தாய் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாட்டுல வந்து நாவிலில் வேதமுடையாள் எங்கள் தாய், நாவினில் வேதமுடையாள் என்று எழுதுகிறார். வெறிகொண்ட தாய், வேதங்கள் பாடுவள் காணீர் என்று எழுதுகிறார். இது என்ன அப்படின்னா, பாரத தாய் என்ன செய்கிறாள்? அவளே வேதமாக இருக்கிறாள், வேதத்தை படைத்தாள், வேதத்தை எழுதுகிறாள், வேதத்தை பாடுகிறாள். அதாவது ஒரு இடத்துலயும் விட்டு கொடுக்காத அவன் வந்து அந்த வேதத்தை கொண்டு அந்த இடத்துல இது பண்றான். பாரத மாதால வந்து தெள்ளிய அந்தணர் வேதமும் நின்றன் சீர்திரு நாமமும் ஓதி நிற்கின்றனர். பாரத மாதா பள்ளி எழுந்தருளாயில வந்து நீதான் படைச்ச, நீதான் பாடின, நீதான் எழுதின. இன்றைக்கு பாரத அன்னையே, நீ பள்ளி கொண்டிருக்கும் போது உன்னை எழுப்பக்கூடிய, துயில் எழுப்பக்கூடிய உனது குழந்தைகள் எல்லாம் அதே வேதத்தை பாடி உன்னை எழுப்புகிறார்கள். எப்படி வந்து அது எங்கெல்லாம் கொண்டு வைக்கிறான் பாருங்க. அது இல்லாத இடமில்லை என்று அது எப்படி வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் வெள்ளமாக வரும் என்றால் அதுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஒரு ஆற்றொழுக்கு என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆற்றொழுக்குங்கிறது அருமையான வார்த்தை. ஆற்றொழுக்காக பேசுகிறார் என்றெல்லாம் சொல்றான். ஜாக்கிரதையா சொல்லணும் பல வார்த்தைகளை. ஆற்றொழுக்குன்னா தங்கு தடையின்றி, அதுக்கு அழகு பாருங்க, தங்கு தடை என்று சொன்னார்கள். ஒரு முறை தீவாஜி அவர்கள் புத்தகமே எழுதியிருக்கிறார்கள். அவர் வந்து வெகு காலத்திற்கு வந்து கலைமகள்ல வந்து விடையவன் என்ற ஒரு புனை பெயரிலே அவர்கள் இலக்கணத்தை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அதுல வந்து இந்த இரட்டை கிளவி எப்படி வரும், அதுக்கப்புறம் வந்து சில சொற்கள் இதெல்லாம் வரும்போது அவர் எழுதுவதில்ல. அதாவது என்ன சொல்றது, கண்ணீரும் கம்பலையுமாய் இதை கேட்டிருப்பான் சார், எல்லாரும் எழுதுறான். கண்ணீரும் கம்பலையுமாய் நின்றாள்னு எழுதுவான். ஓ யார் அப்புறம் கண்ணீர் புரியுது சார், கம்பலைன்னா என்ன? கண்ணீரும் கம்பலை ஒருத்தர் சொன்னா ஒரு ஏதோ ட்ரெஸ், கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்கான் சார், அப்படி இல்லை. அது கம்பலை என்று சொன்னால் தலை விரிகோலமாக தலை விரித்து போட்டு கொண்டிருப்பது. கண்ணீரும் கம்பலை, இது மாதிரி வந்து பல சொற்களுக்கு அவர்கள் விளக்கம் எழுதினார்கள். அது மாதிரி தங்கு தடையின்றி என்று எழுதும்போது அவர்கள் விளக்கினார்கள். ஒரு தேக்கம் இல்லாமல் வருகிறது தங்கு தடை. ஒரு ஒரு நீர்ப்பெருக்கு எப்படி கிராவிடேஷனல் போர்ஸோ அது மாதிரி சாய்வு நோக்கி நீர் பள்ளத்தை நோக்கி பாய்கின்ற வெள்ளம் என்று எழுதுகிறானே பாரதி. அது என் உள்ளம் என்று சக்தியை பற்றி எழுதுகிறான். காளியை பற்றி எழுதுகிறான். அவளுடைய பக்தி என்னுடைய உள்ளம் என்ற பள்ளத்திலே வந்து விழுகிறதுங்கிறான். அப்படி பள்ளத்தை பாய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தடை இருந்து வச்சுங்க, அங்க இந்த இந்த நீர் தங்கிவிடும். அப்புறம் அதை தாண்டி வரணும். அப்படி தங்குவதற்கான எந்த தடையுமின்றி ஓடி வருகிறது. அதுதானே அர்த்தம் அதுக்கு, தங்கு தடையின்றி. இது ஒரு இது, அதாவது ஒவ்வொரு சொல் ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ். அது மாதிரி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போடுறாங்க. அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போடுறாங்க. ஏன்னா மெக்கானிக்கல் ஸ்டேட்மெண்டா இருக்கு. இட் இஸ் நாட் அ மெக்கானிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ஒரு எழுதுவர். இப்படி பல விஷயத்தை எழுதும்போது இந்த சொற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த அழகுகளை ஒரு நிமிஷம் நீங்க எண்ணி பார்த்தால் இது ஒரு அற்புதமான இன்பமாக இருக்கும்.
இந்த விதமான சுவை வந்து நீங்க இதை சுவைக்க ஆரம்பித்து விட்டால் அதுக்கப்புறம் வந்து ஐயோ சுகர் ஏறுறது, பிபி வருது, அதெல்லாம் கஷ்டமே பட வேணாம். இதுக்கு ஒன்றும் அளவே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு பாதுஷா எனக்கு பிடிச்சது ஒன்று சாப்பிட்டுட்டோம்னா கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது எவ்வளவு வேணா அனுப்பிக்கலாம். அப்படி ஒவ்வொரு பாடலிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும்பொழுது பாரதி இந்த வேதம் என்பதை தண்ணீர் எப்படி தெளிவாக எல்லாத்தையும் சுற்றி வருகிறதோ அப்படி அவன் வேதத்தை பற்றி பல இடங்களிலே பேசுகிறான். இன்னும் சில இடங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நவரத்ன மாலையில பாரத திருத்த சாங்க பாடினா, அப்புறம் பாரத மாதா நவரத்ன மாலையில ஆணிமுத்து போன்ற மணிமொழிகளாலே, இந்த இடத்துல நேரடியாக வேதம் என்று சொல்லவில்லை. ஆணிமுத்து போன்ற மொழிகளாலே, ஆணிமுத்து போன்ற மொழி என்றாலே அதான் வேதம், அசைக்க முடியாதது. அதான் ஆணிமுத்து. அந்த ஆழ்கடலிலே கிடக்கக்கூடிய அந்த அந்த மோஸ்ட் என்ன சொல்றது, டென்ஸ், நிறைய டென்ஸ் இருக்கக்கூடிய, அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய, கனம் அதிகமாக இருக்கக்கூடிய, எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த ஆணிமுத்து போன்ற மொழிகளாலே, ஏன்னா அது மாற்றவே முடியாது. யூ கெனாட் ஆல்டர் இட். வாட் கெனாட் பி இம்ப்ரூவ்ட் அப்பான், as what they say. மாற்றம் என்பது எல்லாவற்றும் நிகழக்கூடியது. அக்ரீஷன் என்று சொல்வார்கள். மாற்றம் என்பது அதனுடைய டெலிஷனாவும் இருக்கலாம், அடிஷனாவும் இருக்கலாம். இப்படி இந்த டெலிஷன் அடிஷன் இல்லாத, இப்போ இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த முத்துல வந்து இதை ஏற்கனவே ஒரு முறை நான் குறிப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நவரத்னத்துல முத்து என்பதற்கு உள்ள ஒரு பெரிய ஒரு 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 முக்கியமான குணம் என்ன என்று சொன்னால், மற்ற ரத்தினங்களை எல்லாம் எடுத்து சரி செய்ய வேண்டும். வைரம் இருக்கு, வைரத்தை பார்த்தா பல பேருக்கு தெரியாது, பார்த்தா வைரம்னே தெரியாது, வெறும் கண்ணாடி நெஞ்சன்றோம். வைரத்தை பட்டை தீட்ட வேண்டும். மற்ற ரத்தினங்களை எல்லாம் மாசு நீக்கி பார்த்தால்தான் அதுல வந்து ஒளி பொருந்தி அந்த நவரத்தினத்தினுடைய பின்னணி தெரியும். ஆனால் முத்து என்பதற்கு இப்ப எதுவுமே தேவையில்லை. அப்படியே தண்ணியில இருந்து எடுக்கணும், தொடச்சி வச்சுக்க வேண்டியதுதான். அதுதான் முத்து. அது வந்து பாலிஷ் பண்றது அதெல்லாம் கிடையாது. அப்படி வந்து எந்த விதமான மாற்றத்துக்கான தேவையும் என்று இருக்கக்கூடிய ஆணிமுத்து போன்ற மணிமொழிகளாலே பன்னினே வேதங்கள் உரைத்தா என்பா. பின்னாடி விநாயகர் நான்மணி மாலை, இப்படி பல இடத்துல எங்களுடைய இவர் அன்பர் பாரதி சுராஜ் அவர்கள் செம்பருத்தி வந்திருக்கிறார். செம்பருத்தியுடைய தந்தையாருடைய நெருங்கிய நண்பர், குமரி செல்வியன் வருக, அவருக்கு தெரியும். பாரதி சுராஜ் எல்லாரும் சொல்லக்கூடிய பாடல்ல பாரதி பாடல் அவர் எடுத்த உடனே பேசும்பொழுது இன்னொரு சொல்றேன். அன்றைய தினம் பாரதி கலைக்கழகத்தில் நாங்கள் எல்லாம் பங்கு கொள்ளும் போது உரையாடல் நிகழ்த்தக்கூடிய பல பெரியவர்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பாரதி பாடலை சொல்லி தான் ஆரம்பிப்பார்கள். இன்னைக்கு சொல்கிறேன், எனக்கு அந்த பழக்கம் வந்தது அதுதான். நான் பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் தெளிவுறவை அறிந்திடுதல் என்று சொல்லிதான் நான் ஆரம்பிக்கிற வழக்கம். அதுபோல பாரதி பாடலை வந்து அவர் பாரதி சுராஜ் அவர்கள் ஆரம்பிக்கும் ஒரு பாடுவார், வெள்ளை வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய், எள்ளு தமிழ் கலை வாணி எனக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன், எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதெந்தன் நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படின்ட்டு அந்த பாட்டுல வந்து பாரதியாருடைய பாடல். அது ஒரு பாட்டினுடைய கடைசி ஸ்டான்ஸ் அது. அதுல வந்து அருமை என்னன்னா, வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய். அதுல அழகான முரண் தொடை, முதல்ல வெள்ளை அப்புறம் கருமை, அந்த கரு என்று வரக்கூடிய முரண் தொடையில பாரதி அவ்வளவு அருமையா வச்சிருக்காங்க. அதை அவர் சொல்லுவார் இப்போ. ஆகவே வேதத்தை பற்றி பாரதி பல நூறு இடங்களிலே பேசுகின்றான். இன்னொரு இடத்துல வந்து சரி, இப்படி வந்து தத்துவத்தை சொல்லக்கூடிய இடங்களில் தான் பாரதி வேதத்தை சொன்னானா என்றால், வேதமடி நீ எனக்கு வேள்வியடி நான் உனக்குங்கிறான். வீணையடி நீ எனக்கு இந்த பாட்டுல வந்து அங்க கொண்டு வேதத்தை வைக்கிறான். சார் அது அது கையில இருக்கு சார். அதாவது இதை எல்லா இடத்திலையும் பயன்படுத்தினான் என்பதை பொருளை தாண்டி நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், இப்படி வேதம் என்பது இடையூறின்றி இடைவிடாது எல்லா இடத்திலும் இந்த நாட்டினுடைய பண்பாட்டிலும் செயலாக்கத்திலும் மனிதர்களுடைய குணநலங்களிலும் ஈடுபட்டிருக்கிறது. அதை அதை கைடு வழிகாட்டி இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு வேதத்தினுடைய ஒரு வாக்கு என்பது அஃபோரிசம்ஸ், கோட்டபிள் கோட்ஸ் மாதிரி பெரிய கொட்டேஷன், சின்ன சின்ன இது சூத்திரங்கள். பசித்தவனுக்கும் உணவு சொந்தம் என்று வேதம் பேசுகிறது. பசித்தவனும் உணவு சொந்தமா இருக்க முடியும்? இதுக்கு விளக்கம் கேட்டார்கள். இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால்,
பசித்தவனுக்கு உணவு சொந்தம் என்று இஸ் நாட் சம்திங் லைக் a பொலிட்டிக்கல் ஜார்கன் லைக் a கம்யூனிஸ்டிக் ஐடியா. நோ. பேசுகிறது உணவு நீ பக்கத்துல இருந்தாலும் உனக்கு அது வந்து சொந்தமா இருக்க முடியாது. உனக்கு பசி இல்லைன்னா, பசி இல்லைன்னா அந்த உணவு இருந்து பிரயோஜனம் என்ன? பசி இருந்தா இல்லைன்னா அது உணவு என்றே தெரியாது. நீங்க பார்க்கலாம், அந்த வைல்ட் லைஃப் எல்லாத்துலயும் பார்க்கலாம். பெரிய அந்த புலிகளும் சிங்கங்களும் ஆடு மாடுகளுக்கும் பக்கத்திலே போயிட்டு இருக்கும், ஒண்ணுமே பண்ணாது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதுக்கு எப்போ பசி வருதோ அப்பதான் வந்து அது போய் பாஞ்சு அடிச்சு சாப்பிடும். அது வரைக்கும் அந்த உணவு உணவு அல்ல, அது இன்னொரு உயிர். அந்த உயிர் எப்பொழுது உணவாக மாறுகிறது என்று சொன்னால் பசியினாலே மாறுகிறது. பசியினாலே உயிர்கள் உணவாக மாறக்கூடிய விஷயத்தை தான் உணவு சங்கிலி என்று இயற்கை பேசுகிறது. அது நியாயம், அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. பசி இருக்கும்போது இன்னொரு உயிர் அந்த பசிக்கு உணவாக மாறுவது இயற்கையினுடைய படைப்பு, அதை மாற்ற முடியாது. சொன்னா பசித்தவனுக்கு உணவு சொந்தம் என்பதை, இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான தத்துவங்களை வேதம் பேசுகிறது, மாற்றவே முடியாது. இயற்கையினுடைய பார்வையை மாற்ற முடியாது. இதெல்லாம் பேசுகிறான். அது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடத்துல எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த வேதத்திலிருந்து சூரியன் எடுத்தான் பாரதி. இந்த வேதம் பாடிய ஜோதி தானே. மறுபடியும் உஷாக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன திருப்பி திருப்பி கேட்டா, சார் வேதம் பாடிய ஜோதின்னு கேட்க சார், அதுல என்ன சார் பாடுறாரு? இப்போ வேதம் பாடிய ஜோதி என்று சொன்னால் வேதத்தினுடைய உண்மையான பொருளை அத்தனையும் சூரியன்ல வருது. இன்னொன்று சொல்றேங்க, இன்னைக்கு நாங்க வழக்கம் போல இந்த இந்த உரைக்கு முன் உரையாடல், அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நான் பேசுவது உரை, இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் நாங்க இருந்து உரையாடல். எப்படி வந்து ஊஞ்சல் நிற்பதற்கும் ஆடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு, அது போல தனியாக பேசுவது உரை, எல்லாரும் சேர்ந்து அவர் கொஞ்சம் நான் கொஞ்சம் பேசுறது உரையாடல். அது ஒன்று சங்கர் சார் ஒன்று ஆரம்பிப்பார், ஒரு விஷயம் சொல்லுவார், அப்புறம் தியாகராஜன் ஒன்று சொல்வார், அப்புறம் வைத்தியநாதன் அருமையா ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார். இப்படி உரையாடல் போகும்போது நாங்கள் என்ன செய்தோம், ராவணனை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம் எதேச்சையாக. அதுவும் இப்போ குவியத்தில் வந்து ராமாயணம் இருக்கிறதுனால ராவணனை பற்றி பேச வந்து, ராமாயணன் நல்லதோ இது பாரதி நல்லதோர் வீணை செய்தான்னா, அந்த இவன் டி.கே. பகவதி ராவணனை வந்த போது அந்த இன்று போய் நாளை வாழ பாடி காமிச்சாங்க. அப்போ அதுல அந்த விஷயம் ஞாபகம் வருது எனக்கு. வால்மீகி ராமாயணத்துல சில பேர் இடைச்செருகள் என்று சொல்லுகிறார்கள் என்றாலும் கூட அந்த அந்த சூரிய உபாசனை, இந்த போர்க்களத்திலே ராமன் நிற்கிறான், சோர்ந்து போய் நிற்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சேனை, மூலபல சேனையெல்லாம் வருகிறது. ராவணனுடைய மூலபல சேனை என்பது வந்து புறங்கள்லாம் ஓடும், திரும்பி ஓடும், எல்லாம் எதுவுமே நிற்காது இருக்கு. அப்படி போகக்கூடிய சோர்ந்து நிற்கக்கூடிய இடத்திலே அகத்தியர் வந்து உபதேசம் செய்கிறார், ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வபாவ விநாசனம். நீ வந்து சூரியனை தொழ வேண்டும், தோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தை அஸ்திதம் என்று அந்த காலத்துல வந்து உபன்யாசங்கள்ல வந்து பிரமாதமா பாடுவார். அதை பத்தி ஒரு நாள் ஃபுல்லா நடக்கும். ஒரு நாள் ஃபுல்லா மஞ்சிக்குடி ராஜகோபால் சர்மா எடுத்தாருன்னா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கூட நான் கேட்டிருக்கேன். ஒரு நாள் ஒரு ஈவினிங் ஃபுல்லா ஆதித்ய ஹிருதயம், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் சொல்லுவார். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வபாவ விநாசனம். ஞாபகம் இருக்கு. நமக்கு சர்வ பாபம் இருக்கு, இன்னும் விநாசனம் ஆல, விநாசனம் ஆலாது, பாபங்கள் இருக்கு, இதெல்லாம் போகும்னு சொல்லும்போது அந்த பாடல்ல வருகிறது. அதுல என்ன சொல்ற, இந்த பாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, அவர் சொல்லுறாரு, அகத்தியருடைய வாக்கு, சூரியன் என்பவன், சூரியனே விஷ்ணு, சூரியனே சிவன், சூரியனே ருத்ரன், சிவன், அப்புறம் விஷ்ணு, எல்லாம் அதுதான், எல்லா தேவர்களும் அவன். அவன்தான் அனைத்தையும் படைத்தவன், அவன்தான் அனைத்தையும் படைத்து அதிலேயே நிற்பவன், அவன் எல்லா தேவர்களுக்கும் முதன்மையானவன், எல்லா தேவர்களையும் தன்னுடைய ஆட்சியிலே வைத்திருப்பவன். இப்படிலாம் அதுல வரும் கம்ப்ளீட்டா. அதனால்தான் சர்வசத்ரு விநாசனம் என்று சொன்னார்கள். இப்படி சூரியனை புகழ்ந்து நீங்க பார்க்கலாம். யூ கேன் ரீட் இட், இட்ஸ் அவைலபிள் இன் கூகுள் ஆல்சோ. எல்லாம் இருக்கும். இப்போ ஆதித்ய தமிழ்ல கூட அதுல விளக்கங்கள் இருக்கக்கூடும். ஸோ அதுல நீங்க பார்த்தேன்னா சூரியனை பற்றிய சப்போஸ் அப்படி நீங்க உங்களை யாராவது சூரியனை பத்தி எழுதணும், அது மாதிரி சூரியனை பத்தி ஏதாவது பாடணும் அப்படின்னா, பாரதியை பற்றி பேசும்போது எனக்கு என்ன வரக்கூடியது, இந்த ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்த்தாண்டம் என்று பெயர். காஷ்மீர்ல வந்து மார்த்தாண்டம் என்று ஒரு பேர், அங்க ஒரு கோவில் இருக்கு. குஜராத்ல ஒரு கோவில் இருக்கு, சூரத்ல ஒரு கோவில் இருக்கு, கோனார்க்ல ஒரிசால ஒரு கோவில் இருக்கு, நம்ம ஊர்ல வந்து தலைஞாயிறு என்ற இடத்துல கோவில் இருக்கு. ஒரு முறை சங்கர மடத்துல நான் அப்போ மகாபிரிவர் வாஸ் வெரி மச் அலைவ். அவருடைய முன்னிலையில எங்களுடைய கவியரங்கம், சண்முகத்தை பற்றி இருக்கக்கூடிய கவியரங்கத்தில் நான் சூரியனை பற்றி பாடுகிறேன்.
அப்ப அவர்கள் சொன்னார், தலைஞாயிறு பற்றி குறிப்பு சொன்னார்கள் என்றெல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆக சூரியனை பற்றிய செய்திகள் இந்த நாட்டில் மிக அதிகமா இருக்கு. இதை அனைத்திலும் மனதிலே கொண்டிருக்கிறான் பாரதி. அப்போ பாரதியினுடைய எண்ணம் ஏன் இப்படி இந்த பின்னணியிலே போகிறது என்று சொன்னால், அவன் எந்த தெய்வத்தை எடுத்து பாடினாலும் அந்த தெய்வத்தினுடைய பின்னணியை புரிந்து கொண்டிருக்கிறான். அதை முழுதாக கொடுக்க வேண்டும் என்று. நான் போன முறையே சொன்னேன், சார் பாரதி வந்து இத்தனை தெய்வங்களை பற்றி பாடியிருக்கிறான். அப்புறம் பாடுறான், 1000 தெய்வங்கள் என்று சொல்லி தேடி அலையும் அறிவிலிகாள். என்ன சார் இது, எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் அறிவிலிகாள்னு? அப்படி இல்லை அதுக்கு பொருள். அதுக்கு பொருள் என்னன்னா, 1000 தெய்வங்கள் உண்டென்று சொல்லி அலையும் அறிவிகளால் சொன்ன காரணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம் உண்டு, அதையே பிடித்து கொண்டு போ. இது அது அது இதுன்னு மாறி மாறி போகாத. இதை தேடி அதை தேடி அங்க இங்க போகாத. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், ஒரு இடத்துல தோண்டிக் கொண்டே இருந்தால்தான் நீர் வரும், 10 இடத்துல 2 அடி 2 அடின்னு தோண்டினா தண்ணி வராதுரா அப்படின்னார். சோ 1000 தெய்வங்கள் உண்டு என்பது எத்தனை உண்மையோ, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூடு. ஒருத்தர் சாக்தனா இருப்பான், அந்த சைவனா இருப்பான், ஒருத்தன் வந்து வைணவனா இருப்பான், இப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தேடி தேடி போனா உனக்கு வந்து கதி கிடையாது. யூ ஆர் லூசிங். போக்கஸ் இல்லாத போயிடும். எனவே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பாரதி கையில எடுத்துக்கொள்ளும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பண்றான். பிகாஸ் ஹி இஸ் எபவ் ஆல் தட், ஹி வாண்ட்ஸ் டு ஃபீட் எவரிபடி. நீங்க அதை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். பாரதியினுடைய பொதுமைத்தன்மையை பற்றி நீங்கள் பேசும்பொழுது, பாரதி அத்தனை தெய்வங்களையும் பற்றியும் பேசினான். அத்தனை தெய்வங்கள் இல்லாத அத்வைதத்தை பற்றியும் பேசினான். அத்வைதத்தையும் தாண்டிய மாயா என்ற அந்த வித்தை வித்தை இந்த 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 உலகமே ஒரு ஒரு மித்தை, மாயை என்று சொல்லக்கூடியதையும் தாண்டி, அதையும் தாண்டி ஒரு பிரம்ம நிலையில நின்று பேசுகிறானே, இப்படி அனைத்தையும் பார்த்தான். பல மதங்களை பார்த்திருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். இதை நான் பல இடங்கள் ஞான பாடல் பார்க்கும்போது நிறைய பேசியிருக்கிறேன். இன்றைய தினம் குறிப்பா சொல்ல வேண்டியது, இந்த பின்னணியிலே அவன் இந்த 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 சூரியனை டெவலப் பண்றான். இப்ப அந்த பாட்டை பார்க்கலாம். அந்த சூரிய பாட்டுல வந்து, இது சாதாரண பாட்டு இல்ல. இந்த பாட்டுல வந்து ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் பாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க சார். முதல் பாட்டுல இருந்து பாருங்க. அது முதல்ல அந்த முதல் பாட்டுல என்ன சொல்றான், நீ எப்படி இருக்கேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் பாட்டுல அது நம்ம பார்த்துட்டோம். எப்படி இருக்க, கதிர்கொள் வான்முகம் காட்டுது சற்றே. அதுக்கப்புறம் வேந்தம்பாடி அது பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது ரெண்டாவது. இதுக்கப்புறம் இந்த பாட்டுல முதல்ல வந்து கடலின் மீது கதிர்களை வீசி வரேங்கிறான். அது பார்த்தாச்சு. எப்படி வரது அப்படிங்கறத சூரியனை சொல்றான். ரெண்டாவது பாட்டுல வந்து நீ வந்து எங்களை வாழ வைக்க வள்ளிய தேவா வல்லமைங்கிறான். இப்ப நாம பாக்குறது வந்து மூன்றாவது பாடல் நீங்க பார்க்க போறோம். முதல்ல வந்து சூரிய வணக்கத்துல ஃபர்ஸ்ட் சூரிய தரிசனம். ரெண்டாவது சூரியனை வணங்கும் போது அவனுடைய உருவத்தை காட்டி சொல்லுகிறான். ரெண்டாவது வந்து நீ வள்ளலாக இருந்து எங்களுக்கு கதிர்கள் மூலமாக எங்களுக்கு எல்லா விதமான பயரையும் கொடுக்கிறாய்ங்கிறான். இப்போ வந்து இப்ப அடுத்து சொல்றான் பாருங்க. இதான் சூப்பர் இடம் இது. காதல் கொண்டனை போலும் மண்மீதே, காதல் கொண்டனை போலும் மண்மீதே கண் பிறழ்வின்றி நோக்குகின்றாயே, மாதர் பூமியும் நின்மிசை காதல் மண்டினாள், இதில் ஐயமொன்றில்லை, சோதி கண்டு முகத்தில் இவட்கே தோன்றுகின்ற புதுநகை என்னே, ஆதி தாய் தந்தை நீவிர் உமக்கே ஆயிரந்தரம் அஞ்சலி செய்வேன். சோ வெளியில இருந்து வந்துட்டு இருக்க சூரியனை பாக்குறான். சூரியன் வந்து கீழே வரல. சூரியன் தன்னுடைய கதிர்களாலே, தன்னுடைய கதிர்கரங்களாலே உன்னை ஆசீர்வாதம் செய்கிறது. உனக்கு எல்லா விதத்தையும் பயனையும் கொடுக்கிறது. அது தன்னுடைய வல்லன்மையாக அந்த உயிர் சூட்டை கொடுக்கிறது. இந்த உலகை வாழ வைக்கிறது. அப்படி கிட்ட வரும்போது சொல்றான் இல்லையா, நம்ம ஒரு பெரிய மனுஷன் வரான். ரொம்ப கிட்ட வந்தோடனே கை குலுங்க, சார் நீங்க ஞாபகம் இருக்கா சார், நம்ம நம்ம கிராமத்தை சேர்ந்தவர் சார், இன்னும் பார்த்தா தூரத்து சொந்தம் சார் நமக்கு அப்படின்னு பக்கத்துல போய் சொல்லுவானு, ஒரு ஐடென்டிட்டி கொடுப்பான. அதை போல கிட்ட வந்த உடனே பாரதி என்ன செய்கிறான், இந்த பாட்டுல கடைசி பாருங்க, ஆதி தாய் தந்தை நீவீர் உமக்கே ஆயிரம் தர, சார் நீங்க எனக்கு அம்மா அப்பா மாதிரி, என்னுடைய தாய் தந்தையாகிய நீ உன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த ரிலேஷனை சொல்றான். இந்த கடைசி இந்த பாடல் இருக்குது, திஸ் இஸ் என்டையர்லி எ ரொமான்டிக் சாங். என்ன ரொமான்ஸ் இதுல, காதல் கொண்டனை போலும் மண் மீது பார்க்கிறான் சூரியன். சூரியன் என்ன செய்கிறது, கண் பிறழ்வின்றி நோக்குகின்றாயே, கண்ணு அப்படியே கண் கொட்டாம பாக்குறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டு கதையில அந்த காலத்துல நாப்பாலாம் எழுதுவார். குறிஞ்சி மலர் போன்ற அற்புதமான நாவல்கள்ல வந்து இந்த
ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய, தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய விஷயத்தை அருமையா எழுதுவார். கம்பராமாயணத்திலிருந்து வருகிறது அது, அந்த பழக்கம். கண் கொட்டாமல் இவன் பார்க்கிறான், அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அழகு, அந்த ஈர்ப்பு, அந்த கவனம் அவனை அசைய விடவில்லை, அப்படியே பார்க்கிறது. இப்படி யாரா பார்த்திருக்காங்களா சூரியனை? சூரியன் மேல இருந்து பூமியே பார்த்துட்டு இருக்கு. எப்படி ஒரு காதலன் காதலியை பார்ப்பானோ அது போல அது கண் பிறழாமல் பார்த்து கொண்டிருக்குங்கிறான பாரதி. வாட் அ ரொமான்டிக் போயட் இஸ். என்ன அனுபவம், என்ன மாதிரி பேசுறான் பாருங்க அவன். அதாவது இந்த ஆதித்ய ஹிருதயத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லும்போது அதுல இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. சூரியனை பத்தி சொல்லும்போது, இந்த சூரியன் தான் எல்லா விதமான கல்விக்கு அதிபதி என்று சொல்வார்கள். சூரியன் தான் எல்லாருக்கும் எல்லா விதமான கல்வி செல்வத்தை, அறிவு செல்வத்தை கொடுக்கிறான் என்று பேசுகிறார். சரி, அதை எப்படி சார் பார்க்கறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கதை தெரியும். அனுமனுடைய கதை தெரியும். ஆஞ்சநேயன். அந்த ஆஞ்சநேயன் அஞ்சனை புதல்வன் இருக்கிறானே, அவன் சூரியகுமாரனாக, சூரியனை குருவாக எண்ணித்து சிஷ்யனா அவன்கிட்ட கத்துக்கிறான். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது சூரியன் சொல்கிறான், நான் உனக்கு கத்துக்கிறதுக்கு நிற்க முடியாது, என்னுடைய வேலை தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பேன். சூரியனுக்கு ஓய்வே கிடையாது. இரவென்று சில நேரம் இங்கே நாம் உறங்குகையிலே, பகலென்று பகலவனின் பணி இன்னொரு உலகத்திலே இன்னொரு பக்கம் தொடரும். There is no rest for him. Goes on. I also told you about the great Mayakovsky poem, Russian poet. So இந்த மாதிரி பல இதுல ஓய்வில்லா சூரியனை பற்றி பல பேர் பேசி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்பொழுது ஆஞ்சநேயன் கேட்கிறான், எனக்கு நீ கத்துக் கொடுங்க போது, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், என் கூட வா என்று சொல்லும்போது, சூரியனுடைய எதிர்பார்த்து தான் பின்பக்கமாக நகர்ந்து சூரியனுக்கு முன்னாடி நின்று ஆஞ்சநேயன் அத்தனை அறிவையும் பெற்றான். சொல்லின் செல்வன் என்று புகழக்கூடிய ஆஞ்சநேயனுடைய குருவாக விளங்கக்கூடிய சூரியன் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு குணநலம், ஒரு பெரிய ஒரு மேன்மை உடையவன் சூரியன் என்று சொன்னால், அந்த சூரியன் இந்த செயலை இடையின்றி கண் பிறழ்வின்றி நோக்குகின்றாயே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கண் கொட்டாமல். கண் பிறவுன்னா தவறு செய்வது, பிறழ்தல், அது மாதிரி மாற்றி செய்வது, இப்படி எல்லா பொருள்கள் உண்டு அதுல. அப்ப கண் விடாமல் நோக்குகின்றாயே என்று கேட்கிறான். காதல் கொண்டனை போலும் மண் மீதே. நீ பாக்குறத பார்த்தா நீ மண் மேலே காதல் கொண்டிருக்கிறாய் போல இருக்கிறதே. மாதர் பூமியும் நின்மிசை காதல் மண்டினாள், இதில் ஐயம் ஒன்றில்லை. இப்படி தன்னை ஒருத்தன் பார்த்துன்னு இருந்தானா மண்மூலை காதல் வராது. அவன் அதாவது ராமாயணத்துல அது எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் பாட்டு. அதுல வித்தியாசம், அதுல கொஞ்சம் ஆழ்ந்த பொருள் சொல்ல வேண்டும் என்றால், இந்த நோக்கினாள் என்பது அண்ணலும் பார்த்தான் அவளும் பார்த்தான் என்று சொல்லல கம்பன். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இப்போ அண்ணல் நோக்கினான் அவளும் என்று சொன்னால் அங்கு கரெக்டா வருது. இவன் பார்த்தா அவனும் பார்த்தான் என்று. இவர் என்ன பண்றார், கம்பன் என்ன செய்கிறார், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், ரெண்டு பேருக்குமே உண்மை தொகை போட்டார். இது ஏன்னு கேட்டபோது, விளக்கங்கள் இதெல்லாம் நம்ம சொல்றது கிடையாது. பெரியவர்கள் அந்த காலத்துல பேசி வைத்து பல இடங்களில் அனுபவித்து எத்தனை பேர் கம்பராமாயணத்தை அனுபவித்திருக்கிறார்கள். ஆகவே அதனா இது ஆரம்பத்துலப்பா, இது யாரு முதல்ல பார்த்ததுன்னு சொல்லல. ஒரு வசதிக்காக இதை எழுதும் போது கம்பன் என்ன செய்கிறான், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று ஒரு தமிழ் மரபுப்படி முதலிலே ஆண் பார்க்கிறான், பின்னாலே பெண் பார்க்கிறாள். காரணம் அவளுக்கு நாணம் அதிகம், வெட்கம் அதிகம் என்ற காரணத்தினாலே அந்த முதல் அப்ரோச் என்பது ஆணிடம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதற்காக அண்ணலும் நோக்கினான், அண்ணல் நோக்கினான் சொல்லலாம். அண்ணலும் என்று சொல்வது போல அப்படின்னா அவளும் பார்த்திருக்க, அவளும் ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறாள். அது பார்த்தால இல்லைன்னு தெரியும், ஒரு சின்ன குறிப்பு. கைவளை கொலுங்கு, கைவளை நகுவ, அதாவது பின்னாடி பேசுறான் கம்பன். சீதை கல்யாண மண்டபத்துல இறங்கி வரா, கீழே வரும்போது கைவளை திருத்துவ அவனை ராமனை பார்க்கறான். இப்ப இந்த கையில இருக்கக்கூடிய வளைய சரி பண்ணிக்கிற மாதிரி அப்படி ஓர கண்ணாலே ராமனை பார்க்கிறாள் என்று எழுதினான். இப்ப இருக்கக்கூடிய என்ன நேர்ல பார்த்தா ஏய் ஹலோ அப்படின்ட்டு எல்லாம் பேசுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலை வேற. ஆனா யோசித்து பாருங்கள், இது தவறு என்று சொல்ல முடியாது. இதுல இருக்கிற சுகம் வேற. பியூட்டி லைஸ் இன் த ஆர்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள்.
The beauty lies in the art of concealment. மறைச்சு வைக்கிறது இல்ல, ஆர்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட் என்று சொன்னான். இதான் மறைபொருள். அப்படியே சொல்றது பிரயோஜனம் கிடையாது. அப்படியே சொல்றது அழகு இல்ல. அழகு என்பதே எப்படி நீ ஒரு விஷயத்தை மறைத்து வைக்கிறாய், மறைத்து அழகாக வைக்கிறாய். ஆஃப்டர் ஆல் ட்ரெஸ் இட் செல்ஃப் இஸ் யுவர் கவரிங் யுவர் பாடி. அப்படி அந்த காலத்துல இருக்கக்கூடிய கம்பன் பல இடங்களிலே செய்கிறான், இந்த வேலையை பண்றான். இப்போ கம்பன் என்கிறான், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அப்போ இந்த ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு இருக்கிறதே, அது எந்த கணத்திலே உருவாகிறதுன்னு தெரியாது, அது யார் முதலிலே வந்தார்கள் என்று தெரியாது. அதுக்கு வேண்டி அண்ணலும் அவளும் என்று கம்பன் போட்டான். அது மட்டும் இல்ல, பார்த்தான் என்று சொன்னால் நோக்கு. துரை தனப்பான உடனே அனுப்பிச்சிட்டாரு வள்ளலாருடைய சாரி வள்ளுவருடைய நோக்கு. அவள் நோக்கு இரு கண், இரு நோக்கு உள்ளது அவள் கண் என்பான். ஆக சார் வள்ளுவருக்குள்ள இழுக்காதீங்க சார், நான் அங்க போயிடுவேன் சார். இப்போ இப்பயே சூரியன்ல இருந்து ராமாயணம் வந்தாச்சு, இதுல இருந்து திருப்பி வள்ளுவர் இரு நோக்கு உள்ளதுமான. அது மாதிரி இந்த நோக்கத்தை சொல்லக்கூடியது, நோக்கோடு பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறதே, அது நோக்கு என்பது. இப்ப அண்ணலும் நோக்கினாள், யாரோன்னு பார்க்கல, நீதான் எனக்கு வேண்டும், உன்னையே நான் ஏற்கிறேன் என்ற நோக்கம் இவனது. நீதான் என் மணாளன், நீதான் எனக்கு வேண்டும். பின்னாடி சொல்ல நீலமாலை கிட்ட சொல்லுவா, இந்த அவளுடைய இந்த தோழியிடம் சொல்வாள், இவன் வந்தவன் ராமன் தெரிஞ்சாதான் இருப்பேன், இல்லைன்னா போயிடுவேன்பா. அது கூட இவர் நம்ம ஏகேவி சார் கூட சொன்னார், நீங்க இதுல விளக்கத்துல. அப்படி கம்பன் அனுபவிக்கிறார். இப்போ அதுல இன்னொரு ஒரு அழகு என்ன அப்படின்னா, இந்த காதல் நிலை வர்ணிப்பு என்று எல்லாத்தையும் துறந்தவர் அப்பர் சார். அப்பர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அவர் திருநாவுக்கரசு சமண மதத்தையே தூக்கி போட்டு இங்க வந்தவர். அவர் காதல் நிலை வர்ணிப்புங்கிற இடத்துல எழுதுறார். என்ன எழுதுறாரு அதுல? உன்னை அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் ஆரூர் கேட்டாள். பின்னை அவனது ஆரூர் கேட்டார், முன்னை அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனது ஆரூர் கேட்டாள். அன்னை மறந்தாள், தந்தையை மறந்தாள், எல்லாத்தையும் மறந்தாள், எல்லாத்தையும் மறந்தாள். அவனுக்கே பிச்சி ஆனாள், பின்னை அவனுக்கே பிச்சி. அவனை பத்தியே பைத்தியம் பிடிச்சிருந்தா அவளுக்கு காதல் நிலை பேசுற. அப்படி அந்த காதல் என்ற விஷயம் இருக்கிறதே, காதலினால் காதல் செய்வீர் நம் பாரதி. ஒரு பாட்டுல தான் சொன்னா நினைக்காதீங்க, அவனுடைய பல பாடல்களை படித்து விட்டு இந்த இதை நீங்க சேர்த்துக்கலாம். வீணையடி நீ எனக்கு, மேவம் விரல் நான் உனக்கு, ஆதலினால் காதல் செய்வீர். பானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு, ஆதலினால் காதல் செய்வீர் என்று பாரதியுடைய காதல் பாட்டு அத்தனையிலையும் நீங்க இதை சேர்த்துக்கலாம். அப்படி அவன் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த இந்த காதல் நிலை அப்பதான் மேல கண் பிறகுன்னு பாக்குறான்னா, ராமாயணத்துல இன்னொரு காட்சி, அதை சொல்லிட்டு நான் திருப்பி ராமாயணத்துல இருந்து இங்க சூரியனுக்கு வரேன். சொல்ல தப்பு கிடையாது, ஏன்னா சூரியனை பத்தி பேசுகிறோம், அவன் சூரிய குலம் தானே, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அங்கேருந்து ராமாயணம் கிராஸ் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் அக்ராஸ் த கான்டினென்ட், இட் இஸ் பக்கத்து ஸ்டேட் தான், அது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப பக்கம் தான். ஆகவே ராமாயணத்துல இன்னொரு இடத்துல வருது, சீதையும் ராமனும் காட்டுக்கு போயாச்சு, வனவாசம். அது வனவாசம் என்பதை நான் எப்படி சொல்வது? அவர்கள் செய்தது வனவாசம் அல்ல, மனவாசம். ஏன்னா இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு, இதெல்லாம் அனுபவிக்கணும். ராமாயணத்துல பல்லாண்டு காலமாக இது எதுவுமே சொந்த கருத்து கிடையாது, பெரியவர்களாம் சொன்னதுதான். உபன்யாசத்துல அந்த காலத்து கேட்கணும் சார். நான் அந்த காலத்து சின்ன வயசுல யாரெல்லாம் வீட்டுல இந்த 10 நாள் உபன்யாசம்லாம் நடக்கும் ராமாயணம் கேட்டவர்கள் நிச்சயமாக கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியம் பண்ணவர்கள். அவர் சொல்லுவார், அதுல ராமசர்மா சொல்லுவார், அனந்தராம சர்மாவுடைய அனந்தராம தீட்சிதருடைய பையன் ராம தீட்சிதர், பிரமாதமா இருக்கும் அவருடைய மின்னல். என்ன நகைச்சுவை, என்ன அழகு சொல்லுவார். அயோத்தியால பேசுறதுக்கே இடம் இல்லாத இருந்ததுதான். அதுவும் சீதைக்கு 3 மாமியார், ஒருத்தர் 2 பேர் இல்ல, 3 மாமியார் இருக்கா. கூட எங்க பார்த்தாலும் 4 பேர் சுத்திட்டு இருக்கான். ராமனுக்கு இளவரசு பட்டம் வேற, பேசவே முடியல. பார்த்தாலாம், சரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, காட்டுக்கு போறோம், இந்த இதை விட்டுறக்கூடாது. அவளுக்கு இதெல்லாம் பத்தி கவலை, ராமன் எல்லாத்தையும் பார்த்தோம், அதை பத்தி கவலையே இல்லை, சரி கூட போயிடலாம் அப்படின்னு கிளம்பினாலாம். இப்படி அவர் டெவலப் பண்ணுவார் அதுல. ஆகவே அதை பத்தி நான் எழுதினேன், இது வனவாசம் அல்ல, மனவாசம். அவர்கள் 2 பேருடைய மனங்கள். அதனால்தான் ராமன் என்ன செய்கிறான், ராமன் சீதையை பிரிந்த போது மரமே கண்டாயோ, மலரே கண்டாயோ, விண்ணே கண்டாயோ, மண்ணே கண்டாயோன்னு அழறான். ராமனுடைய அவதார மகிமை பேசக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த இடத்துல ராமன் ஒரு சாதாரண மனிதன் போல ஏன் அழுதான் என்று சொன்னால்,
இந்த வனவாசத்துல ராமனுடைய இணக்கம் சீதையோடு இருக்கிறதே அது அதிகமாயிடுது. அது பிரிவு தாங்க முடியல. பின்னாடி அவனே அனுப்பினான். ராமா பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அரண்மனைக்கு வந்த பிறகு சீதையை அனுப்புகிறான். யாரோ ஒருத்தன் சொன்னான். அப்போ தென் ஹி பிகம் அ கிங். ஹி கேனாட் கிங் மஸ்ட் பி அபவ் சஸ்பிஷன். அதுக்கு ஒரு சில காரணம் சொல்கிறார்கள். நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. ராமாயணம் பல விஷயங்களை சொல்கிறது. சாதாரண காவியம் இல்லை. நம்ம சொல்றோம், ஒண்ணு சொல்றேன். நமது இதிகாசங்கள் எல்லாம் சாதாரண விஷயங்களே அல்ல. உள்ள போய் பார்க்கணும். வாழ்க்கையினுடைய பலவிதமான கூறுகளை தொட்டு தொட்டு காட்டி நமது உள்ளத்தை தொடுகிறதே. அது மேல ஒரு எதுவும் கிடையாது. அப்படி இனவாசம், மனவாசம் என்ற வனவாசம். அதுல ஒரு பாடல். இதெல்லாம் எப்படி சார்னா கம்பன் அனுபவிக்கிறான். இதை கம்பன் அனுபவிச்சு எழுதுறான். அவன் என்ன சொல்றான்? காத்தால எழுந்துக்கிறாங்க அந்த இதுல அந்த வனத்துல இருக்கும்போது ஒரு நாள் காத்தால பர்ணசாலை இருக்கிறது. அங்கிருந்து எழுந்து போகும்போது எழுதுறான். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன், ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதையின் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் பூத்தான். ஓதிமம்னா அன்னம். இந்த அன்னப்பட்சி நடக்கிறது. அதை காத்தால எழுந்த போது நல்ல ஒரு ஆற்றங்கரையில இருக்கிறது. இந்த பொன்னசாலை உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த இது நிகழ்ச்சி. இந்த ராவணன் எல்லாம் வருது, தியாகராஜன்ல சாரி, இந்த ராவணன் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கு. அதுல அப்படி காத்தால ஜாலியா எழுதுங்க. ஒரு அற்புதமான இளங்காலை பொழுது, இனிய சூழல், இயற்கை சூழல். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் யாரு? ராமன். உழையல் நோக்கி சீதையை பார்த்து அந்த அன்னப்பட்சி போறது நடக்கிறத பார்த்து அந்த அன்னம் போல நடக்கிறாள் அந்த பெண். அதை பார்த்தபோது இவனுக்கு சீதையினுடைய நடையழகு நினைவு வருகிறது. சீதையின் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் பூத்தான். அப்படி போகும்போது அதை ரெண்டு பார்க்கறானா. இந்த பக்கம் அன்னப்பட்சி போறது, இது நடக்கிறது என்று தன்னுடைய அழகை பார்த்து லேசாக முறுவல் பூக்கிறான். அடுத்து எழுதுறான். அடுத்த 2 லைன். இருக்கிற 4 லைன்ல ஒரு பெரிய அருமையான கம்ப சித்திரம், ஒரு கம்ப காட்சி விரிகிறது. மாதவள் தானும், யாரு? மாதவள் என்றால் சீதை. மாது அவள் தானும் அவளும் ஆண்டு நீருண்டு மீளும். அங்கே நீர் அருந்திவிட்டு பிறகு திரும்பி செல்லக்கூடிய போதகம் தன்னை நோக்கி. போதகம்னா யானை, ஆண் யானை. அங்க நீர் அருந்திவிட்டு செல்லக்கூடிய ஆண் யானை போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் செய்தாள். அவன் அன்னப்பட்சியை பார்த்துட்டு சீதையும் பார்த்து சிறியதோர் முறுவல் செய்கிறான். யார்? ராமன். அப்படி லேசா சிரிக்கிறான். ஆரம்பம் பாயிண்ட். இவள் என்ன செய்கிறாள்? அங்க அதுலதான் அழகுன்னா, நீருண்டு மீண்டு போகக்கூடிய யானை. அதாவது இந்த யானை என்ன பண்ணுமா, தாகத்துக்கு நீர்நிலை நோக்கி வரும்போது கிடுகிடுன்னு ஓடும். ஏன்னா அது உடம்பை வச்சுன்னு இப்படி ஓடிய தண்ணி தாகம் இருக்குல்ல, அப்படி விட்டுக்குவோம். நீருண்டு மீளும் போதகம் என்று சொன்னாள். தண்ணி சாப்பிட்டு வரும்போது எல்லாம் திருப்தி ஆயிடுத்துப்பா. அப்படி மெதுவா அப்படி ஆறவர் அப்படி இப்படி சும்மா கம்பீரமா மெல்ல அங்க அந்த ஆண்டு நீருண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தாள். அவ பார்த்து திரும்பி இன்னொரு சின்ன ஒரு அது சிறியதோர் முறுவல். இதுக்கு என்னன்னா புதியதோர் முறுவல் என்று சொன்னான். சார் அவன் சின்னது, என்ன சார் புதியதுன்னு அர்த்தம் அப்படின்னா, அந்த சிறியதோர் முறுவல் என்பது ஆரம்பம். அதை பார்த்த பிறகு ஏற்கனவே பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. தானே மனதுக்குள் மகிழ்ந்து ராமன் பார்க்கறான். தெரியும் ராமன் தன்னை, பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் கண்ணு இருக்கும். அதுவும் ஒரு தன்னுடைய தலைவன் பின்னாடி பார்க்கறான்னு சொல்லும்போது பார்க்காத மாதிரி அப்படி போற பார்க்கறான்னு தெரியும். எனவே முறுவல் பூத்த போது அந்த முறுவலுக்கு பிறகு அதிலிருந்து அரும்பக்கூடிய புதிய முறுவலாக, அதற்கு பதில் முறுவலாக இவள் புன்னகை பூத்தாள் என்று எழுதுகிறானே. அங்கே காதல் நிலை வருணிப்பிலே கம்பன் உச்சத்தை தொடுகிறான். கம்ப சித்திரம் உச்சத்தை தொடுகிறது. அந்த வெற்று கோடுகள் எல்லாம் அற்புதமான ஒரு காவிய காட்சியாக கண்முன்னே மலர்கிறதே, அது கம்பன் சித்திரம். ஆகவே கவிஞர்களை விட்டானா அவங்க இன்னும் சாதாரண ஆள் கிடையாது. எல்லாம் அவன் பெரிய பெரிய ஆட்கள் கம்பனுடைய. அதனால இங்க எழுதுறான் பாரதி. கமிங் பேக் டு பாரதி சொல்றான், இந்த காதல் நிலையிலேயே இதையும் அதையும் பேசுறான். அந்த பாட்டை மறுபடியும் ஒரு முறை பார்த்துடலாம். மாதர் காதல் கொண்டனை போலும் மண்மீதே, காதல் கொண்டனை போலும் மண்மீதே கண் பிறழ்வின்றி நோக்குகின்றாயே, மாதர் பூமியும் நின்மிசை காதல் மண்டினாள், இதில் ஐயம் ஒன்றில்லை. இதை படிக்கும்போது உங்களுக்கு இந்த காட்சியில ஞாபகம் வரணும். நீங்க எப்ப ஒரு அற்புதமான வாசகனாக மாறுவீர்கள் என்று சொன்னால், படிக்க படிக்க இருக்கிறதுலாம் அழிஞ்சு போகக்கூடாது. அது இட்ஸ் அது பேஸா இருக்கணும்.
ஒரு கதையை இன்றைக்கு எழுதக்கூடியவர்கள் கதையை படிக்கும்போது அந்த அந்த காலத்தை படிச்ச தீஜா கதையோ ஒரு ஜெயராமன் கதையோ புதுமை பித்தன் கதையோ ஓஹோ இதுக்கு அதுக்கு பேரலா ஒண்ணு வருது என்று அப்படி அப்படி அந்த காதர் பூமியும் நின்மிசை காதல் மண்டினாள். இதுல காதல் கொண்டனை போலும் மண் மீதே, இங்க போலும் என்ற உண்மை தொகை வருகிறது. இங்க போலும் என்பதற்கு ஓ நீ காதல் கொண்டதுனால இப்படி பாக்குறியா என்று என்று ஒரு ஐயத்தை கேட்கிறான். காதல் கொண்டாயோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறான். மாதர் பூமியும், இந்த பூமியும் நின்மிசை காதல் மண்டினாள். காதல் கொண்டாள்னு எழுதல, மண்டினாள்னு எழுதினான். புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. பாரதியுடைய சொற்களை பார்க்கணும். மண்டுதல் என்று சொன்னால் அதிகம் இருக்கு. புதர் மண்டி கிடக்கு, முள்ளு செடியெல்லாம் மண்டி கிடக்குமா, வெள்ள மண்டி, விறகு மண்டி அதாவது அளவின்றி கொத்தாக கிடக்கக்கூடியது. அப்படியே அந்த மண்டுதல் என்பது காதல் மண்டுகள் அப்படியே காதல் பெரிதாக மாறுகிறதே, அதை சொல்கிறான். இதில் ஐயம் ஒன்றில்லை. அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லலாம். அப்படி இந்த காதல் இருக்கிறதே, இப்ப எப்படி வந்து கம்பன் வந்து இந்த புதியதோர் முறுவல் பூத்தாள் என்று சொல்லுகிறாமோ அது போல வந்து உன்னுடைய சோதி கண்டு முகத்தில் இவட்கே, இவளுக்கே என்பது இவட்கே என்று வருகிறது. அது கவிதை நடை. இவட்கே என்று உரைநடையில கூட யாரும் எழுதுறது கிடையாது. இவட்கே என்பது இவளுக்கே என்பது இவட்கே என்று மாறுகிறது. சோதி கண்டு முகத்தில் இவட்கே தோன்றுகின்ற புதுநகை என்னே. அதுக்குதான் அந்த கம்பனை நான் சுட்டி காட்டியது. புதியதோர் முறுவல் பூத்தான், போதகம் நடப்ப கண்டு புதியதோர் என்று சொன்னானே, அது காரணம் போல இங்க புதியதோர் புது நகை என்னே, புதியதாக ஒரு சிரிப்பு. இல்ல பாரதியினுடைய வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புல்லில் வைரப்படை காணுங்கால். பாரதி புல்லிலே வைரப்படை காணுங்கால் பூதலத்தில் பராசக்தி தோன்றுமே. அங்க பராசக்தி பத்தி பாடும்பொழுது அந்த புல்லுல வந்து வைரப்படை, ஒவ்வொரு புல்லு நிறைய புல்லு நிற்கிறது, அது மேல இருக்கிற பனித்துளி நிற்கிறது. அந்த பனியிலே சூரியன் அதனுடைய அந்த அந்த ஒளியிலே அப்படியே அது வைரமா ஜொலிக்கிறது. பார்த்தா வைரப்படை போல நிற்கிறது என்கிறானே. இப்படி புது நகை என்னே என்று சொன்னவன், ஆதி தாய் தந்தை நீவிர் உமக்கே ஆயிரந்தவர ஆயிரந்தரம் அஞ்சலி செய்வேன். இதுல பாருங்க, சூரியனை பார்த்து இதெல்லாம் படிச்சவனால்தான் கண்ணாசன் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றியே, ஆயிரம் கரங்கள் என்று பேசுகிறானே. அப்ப எப்படி வருது பாரு, ஆயிரம் தரம் அஞ்சலி செய்வோம் என்று. அந்த சூரிய தரிசனத்துக்கு உள்ளக்கூடிய அந்த ஒரு ஃபார்மட், முதல்ல வந்து மூணு மூணு ஸ்டான்ஸா தான் எழுதுறான். ஆனா முதல் ஸ்டான்ஸால வந்து நீ எப்படி வருகிறாய் என்று எழுதுகிறான். இரண்டாவது ஸ்டான்ஸால வந்து நீ உன்னுடைய வல்லன்மையாலே எப்படி எங்களை வாழ்த்துகிறாய் என்று பேசுகிறான். மூணாவது ஸ்டான்ஸால வந்து நீ எப்படி மண்ணுக்கு சொந்தமாகிறாய், நீ எங்கோ இருக்கக்கூடிய சூரியன் அல்ல, என்னுடைய ஆதி தந்தை, இந்த மண் எனக்கு தாய், நீ எங்கள் தந்தை. ஆக தாயும் தந்தையுமாக, ஆதித்தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய உன்னை நான் ஆயிரம் தரை அஞ்சலி செய்கிறேன். எப்படி பெற்றோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போல, யாரோ ஒருத்தருக்கு இல்ல, எங்கேயோ விண்ணில் இருக்கக்கூடிய தேவன், வேதம் பாடுகிற வேதம் அதனை மித்திரன் என்று சொல்கிறார்கள், இந்திரன் என்று சொல்லுகிறார்கள், சபிதா என்று சொல்கிறார்கள். இப்படி பலவிதமான பெயர்களை கொண்ட சூரியனே, நீ எங்கோ இருக்கிறாய், கதிர்களை கொண்டு எங்களை அணைக்கிறாய் என்றெல்லாம் சொல்லி சொல்லி சென்றவன் கடைசியிலே, நீதான் எங்களுடைய தாய் தந்தை, என்னை பெற்றதே நீதான், பெற்றெடுத்த பெரும் ஜோதியே, உன்னையும் இந்த மண் மகளையும் நாங்கள் ஆதி தாய் தந்தையாக நினைத்து அஞ்சலி செய்கிறோம். நான் இன்னொன்னு சொல்றேன், அஞ்சலி செய்வேன் என்று சொல்லும் பொழுதே, இந்த கைகளினாலே தொழுவது மட்டும் அஞ்சலி இல்லை, அதை மனத்தாலே செய்ய வேண்டும். அதுல மனம் ஈடுபடுகிறது. இது வந்து வெறும் இந்த தொழுதல் அஞ்சலி என்ற சொல்லெல்லாம் இருக்கிறதே, அந்த சொல்லுக்கு உண்மையான பொருள் மனம் அதில் ஈடுபடுகிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்ல. இந்த இரு கையும் கூப்பும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, இட் பிரிங்ஸ் யூ ஃபோக்கஸ், இட் பிரிங்ஸ் யூ கான்சென்ட்ரேஷன், இட் டேக்ஸ் யூ அவே ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்.
எனவே அதை சொல்லுகிறது. அப்படி அஞ்சலி செலுத்துவோம் என்று சொல்கிறானே, எவ்வளவு பெரிய வார்த்தை அது. ஒரு சாதாரண பாட்டுல, ஒரு 3 ஸ்டான்ஸா இருக்கக்கூடிய பாட்டுல பாரதி இத்தனை விஷயங்களை பேசுகிறார். இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த காதல் பற்றி ஏன் சொல்கிறான்? இந்த காதல் சூரியனும் மண்ணுக்கும் உள்ள காதல் என்றெல்லாம் சொல்கிறானே பாரதி, வேதத்தை சொன்ன பிறகு அவன் இதை செய்கிறானே, இதற்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்த பாடல் செல்ல வேண்டும். இதுவும் கொஞ்சம் ஒரு டைக்ரஷன். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் பாரதி. ஸோ பாரதிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவ ரீதியாக பாரதிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கிறது அந்த காலத்துல இருந்து. அவன் சுயசரிதையில எழுதும்போது சொல்லியிருப்பான், இவ்வளவு இள வயதிலே கல்யாணம் செய்து வைத்திருக்கிறார்களே இந்த பிள்ளை வயதிலே, இதனால என்ன, இது இதனால என்ன உபயோகம் என்றெல்லாம் அவன் பேசியிருக்கிறான் ஒரு காலத்துல. ஒரு காலகட்டத்திலே பாரதி நினைக்கிறான், இந்த இல்லற வாழ்க்கையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது, அண்ட் வேதத்தினுடைய பிரதிபலிப்பாக விளங்கக்கூடிய உபநிடதங்களும் அந்த உபநிடங்களுக்கு விளக்கம் தரக்கூடிய வியாக்கியானங்களும் என்ன சொல்கிறது என்ற இடத்தில்தான் அவன் சங்கரனோடு கொஞ்சம் வேறுபடுகிறான். ஆதிசங்கரனுடைய மாயாவாதத்தை பாரதி ஏற்றுக்கொள்ளவில்லை. மாயையை பழித்தல் என்று ஒன்று எழுதுகிறான். தோமுசி ரகுநாதன் அவர்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்ற தோமுசி ரகுநாதன் பாரதியின் காலமும் கருத்தும் என்ற புத்தகத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரொம்ப வித்தியாசமாக இந்த மாயை என்பதே வெள்ளைக்காரன், அந்த வெள்ளைக்காரனை துரத்துறது மாயையை பழித்தல், வெள்ளைக்காரனை பழித்தல் என்று மாற்றி சொல்கிறார். ரொம்ப கிராஸ், ரொம்ப ஒரு 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 மேல்நிலையிலே பார்த்து விட்டு செல்லக்கூடிய ஆழமாக போல. இது என்ன அப்படின்னா, பாரதி பார்க்கிறான், நிற்பவையோ நிற்பவையோ அந்த பாட்டுல வருது இல்ல, இன்னொரு இடத்துல உரைநிலை எழுதுறான், கண்முன்னே காணக்கூடிய அன்புக்குரிய மனைவி நிற்கிறாள், தங்கச் சிலை போலே குழந்தைகள் இருக்கின்றன, இவர்களெல்லாம் பொய்யா, கற்பனையா, இதை எப்படி மாயை நீ ஒதுக்க முடியும், இதை நீ தூக்கி போட்டு அப்புறம் வாழ்க்கையே இல்லையே. பாரதி யோசிக்கிறான், இந்த நாட்டுக்கு தேவையான செய்தியை, இந்த நாட்டு விடுதலைக்கு தேவையான செய்தியை, இந்த மக்கள் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து நாட்டை உய்விக்க வேண்டும் என்ற செய்தியை சுரவு மனப்பான்மையில இருக்கிறவனாலே எப்படி கொடுக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்கு பாக்குறதுக்கு, வாழறதுக்கே ஒண்ணும் இல்லையாடா என்ற ஒரு ஒரு கேள்வியை பாரதி தனக்குள்ளே எழுப்பிக் கொள்கிறான். அப்படி எழுப்பும் போது வேதத்தை மறுபடியும் படிக்கிறான், உள்ளே போய் படிக்கிறான். அப்பதான் எழுதுறான், வேதகால ரிஷிகளுடைய கவிதைகளை எழுதுகிறான். வேதகால ரிஷிகள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டவர்கள், அவர்கள் மனைவியோட ரிஷி பத்னி, இனி கூட வந்து நீங்க அர்ப்பணி கொடுக்கும்போது ரிஷி பத்னி என்று சொல்வார், ரிஷி கணபத்னி என்று சொல்வார்கள். ரிஷி கூட்டத்துக்கு பத்தினிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லற வாழ்க்கை. அகத்தியன் லோபாமுத்திர கதை தெரியும் உங்களுக்கு. இந்த அகத்தியன் லோபாமுத்திரனுடைய இன்டராக்ஷனை பாரதி வந்து வேதகால ரிஷிகள் பத்தி எழுதக்கூடிய கட்டுரையில எழுதுகிறான். எழுதி அவன் சொல்றான், இந்த வேதகால ரிஷிகள் இல்லற வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறாள் என்று சொன்னால், அதனுடைய பரம்பரையாக நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இல்லற வாழ்க்கையை தூக்கி போட்டு துறவரம் போ என்று ஏன் சொல்லணும்? அது தவறு இல்லையா? சரியான கேள்விதானே. எனக்கு இன்னும் ஞாபகம் வருது, இதை பார்க்கும்போது பின்னாடி அந்த காலத்தே நாம் வந்து பால் இருக்கும் பழம் இருக்கும்னு ஒரு பாட்டு சுந்தரராஜன் உடனே ஞாபகம் வச்சுருவார் அந்த பாட்டை. அந்த பாட்டுல கடைசி வரி பண்ணுவோம், வேதமெல்லாம் காதலினை தடுக்கவில்லை ஒரு வார்த்தை வரும், அது வேதம் செய்த முனிவரையும் விடுவதில்லை. அது அந்த பாட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது எப்படி பாட்டிருக்கான் பாருங்க. இந்த பாட்டை வந்து இதை படித்த பிறகு அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. காதலுக்கு வந்து வேதம் கூட எதிரி இல்லை என்று கண்ணதாசன் எழுதுறான் பாட்டு. என்ன பாட்டு அது, அதாவது ஒவ்வொருத்தரையும் நம்ம ரசிக்கணும். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம், 50 வருஷத்துக்கு அப்புறம் பாரதியை படிச்சு பாரதியினுடைய வேதகால ரிஷிகளை பற்றி எழுதக்கூடிய அதெல்லாம் படித்து பார்க்கும்போது பாரதி எழுதுகிறான், வேத காலத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் இல்லறத்திலே வாழ்ந்தார்கள், குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அந்த பரம்பரை ரிஷி பரம்பரை தான் இப்ப வந்திருக்கிறது. கோத்திரம் சொல்லக்கூடிய ரிஷி பரம்பரையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, நீ எப்படி இதை துறப்பாய்? துறவு மனப்பான்மை எங்கிருந்து வந்தது? நீ வாழ வேண்டும் அல்லவா? அப்போ லோபமுத்திர கேட்கிறா, அந்த 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 வாட் யூ கால் இஸ் இட், கன்வர்சேஷன் இஸ் தேர்.
எங்க வச்சுட்டேன் அதுல. ஒரு ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் எனக்கு. ஐ ஜஸ்ட் ஃபர்காட். அது கிடைச்சுன்னா, லோபாமுத்திரர் கேட்கிறா, பூர்வத்தில் ரிஷிகள் தேவர்களோடு சேர்ந்து சத்திய மொழிகளையே பேசி சத்தியத்தையே பாலித்தார்கள். தங்கள் மனைவிகளிடம் இல்லறக் கடமையையும் ஆற்றி வாழ்க்கையை நடத்தினார்கள். அதனால் அவர்கள் தவ வாழ்க்கைக்கு எந்தவித குறைவும் ஏற்படவில்லையே என்று லோபாமுத்திர அகஸ்தியரிடம் கேட்பார். ஏன்னா அந்த கதை உங்களுக்கு தெரியும். லோபாமுத்திர ஒரு பெரிய அரசகுமாரி. அவர் கேட்கணும்னா இந்த எனக்கு அகத்தியர் தான், இவரைத்தான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற போது சொல்ல, துறவு வாழ்க்கையில் எப்படி வருவான்னு. அது மாதிரி அருந்ததி, இந்த எத்தனையோ நம்ம நாட்டுல வந்து வரலாற்றுல பார்க்கும்போது ரிஷிகள் எல்லாம் பத்தினிகளோடு இருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியும், அந்த வரலாறே தெரியும். அதுல ரிக்வேதம் பேசுகிறது. அத பாரதி எழுதுகிறார். பாரதி வந்து அதுக்கு விளக்கம் எழுதுகிறார். அகஸ்தியர் முழு படைகளால் உழுது விளைவித்து உத்கிரமான ரிஷியாக இருந்து தவம் போகம் என்று இரண்டையும் குறைவர தவம் போகம் என்ற இரண்டையும் குறைவர நடத்தி கொண்டு போந்தார். தேவர்களிடமிருந்து சத்தியமான வாழ்த்துக்களை பெற்றார் என்று ரிக்வேதம் பேசுகிறது. பாரதி இதெல்லாம் எடுத்து பார்க்கறான். இல்லைன்னா சூரியனுடைய பாட்டுல வந்து சூரியனும் மண்மகளும் காதல் கொண்டாலும் எழுத வேண்டிய அவசியம் பாரதிக்கு. அந்த ஒரு கான்செப்டை ஏன் அங்க கொண்டு வந்து நுழைக்கிறான் என்று பார்த்தால், இந்த விஷயத்தை பாரதி எடுத்து சொல்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான செய்தி. இந்த வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையை நீ இல்லறத்திலே இருக்க வேண்டும். ஆனால் அந்த இல்லற வாழ்க்கையை நீ வேத ரிஷிகள் சொன்னது போல ஒழுக்கமான செயலாலே நீங்கள் உய்விக்க வேண்டும். வள்ளுவன் தான் சொல்ல, இல்லறத்தை விட பெருசு கிடையாதுன்னா வள்ளுவன். துறவரமே எல்லாரும் இல்லறத்தான், இதெல்லாம் தான் உலகத்துக்கு ஆணி, அவன் தான் இல்லறத்தான் தான் இங்க இருக்கணும் என்று வள்ளுவனும் பேசுகிறான். 11 குறிப்புகளை கொடுக்கிறான் வள்ளுவன். வளர்க்க முடியுமா? வள்ளுவன் தனியாக வந்து வள்ளுவன் வந்து இன்பியலை பத்தி பேசியிருக்கிறான் என்று சொன்னால் அதுல உள்ள முக்கியத்துவம், இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் அறம் பொருள் இன்பம் 3 முக்கியம். வள்ளுவன் தராசுல வந்து 3 தட்டும் வேணாம், அதுக்கு 2 தட்டு இல்ல 3 தட்டு, 3 தட்டும் ஒரே இடத்துல நிற்கிறது. அப்படி வள்ளுவன் முதல்ல அறத்திலே பேசுகிறான், இல்லறத்தினுடைய மேன்மையை பற்றி பேசுகிறான். அதே வாழ்க்கை, அதனால தான் சொல்றான் வள்ளுவன் போல் என்று. குறளாசான் வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி பேசும்பொழுது தன்னுடைய உள்ளமெல்லாம் வள்ளுவத்திலே நுழைந்து சென்று ஆழ்ந்து பரவி அகன்று அதனுடைய பூரா அந்த பொருளையும் புரிந்து கொண்ட காரணத்தினாலே பேசுகிறான் பாரதி. அந்த வழியிலே நின்று பேசுகிறான். அவன் வேதத்தை தொட்ட போதும் அந்த வேதத்தினுடைய பின்னாடி விளக்கத்திலே மாயை என்று சொல்லி எல்லாரையும் வந்து துறவிலே தள்ளக்கூடிய விஷயத்தை பாரதி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் சொல்றான், மாயை பற்றி சொல்லும்பொழுது அந்த மாயை சங்கரனுடைய மாயையிலே கொஞ்சம் மாறுபடுகிறான். அரவிந்தரிடம் பேசும்போதும் இதை பற்றி பேசுகிறான். வேத ஆராய்ச்சிகளை நடத்துகிறான். அதாவது பாரதிக்கு வந்து வேத ஆராய்ச்சி எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, நாகை பார்ப்பான் ராஜாராமன் சொல்லுவோம். இதுல புதுச்சேரியில அவர் இருக்கும்போது குள்ளச்சாமி, அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குள்ளச்சாமி என்ன பண்ணுவார், ஒரு வீட்டுல மத்தியானம் வருவார். இங்கிருந்து போய் தான் எனக்கு உபதேசம் வருது. அப்ப வந்து நாகை பார்ப்பான் வீடு என்று எழுதுவான் பாரதி. அது யாரு அப்படின்னா ராஜாராமையர்னு ஒருத்தர். அவருடைய தந்தையார் சங்கர மடத்திலிருந்து உபநிடதங்களையும் வேதங்களையும் மொழிபெயர்த்தவர். அப்படி மொழிபெயர்த்த அதை ப்ரூவ் பார்க்கறதுக்கு, அதை சரி மெய்ப்பு பார்ப்பதற்கு யார் வேணும்னு கேட்டா பாரதியை கூப்பிட்டுருக்காரு அந்த ராஜாராமையர். அப்படின்னா பாரதியுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ப்ரூவ் பார்க்குற அளவில் இருக்கான் பாரதி. போற போற போக்குல வந்து நாதம் வேதம் எதுகை முனைக்கான போட்டிருக்கான்னு சொல்லிட்டு போக முடியுமா? அந்த வேதம் என்றால் அதுல ஆழங்கால் பட்டு நின்றவன் பாரதி. எனவே அந்த வேத ரூபமாக அவன் நினைக்கிறான். ஆனால் இந்த காதலில் இருக்கக்கூடிய அந்த விலங்கு தன்மை இருக்கிறதே, அதை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு இந்த அளவு இன்னைக்கு பார்க்கிறோம். அதுல எழுதுறான், கவிதா அருள் வேண்டல்னு ஒண்ணு எழுதுறான் பாரதி. ஒரு கவிதை. அது நிறைய பேருக்கு கிடைக்கல. அப்புறம் தான் பல புத்தகத்துல இது உடனே இருக்காது. பின்னாடி பொதுமை பாடல் இருக்கும். கவிதா வேண்டல்னு ஒண்ணு, ஒரு நீண்ட கவிதை. அதுல எழுதும்போது பாரதி எழுதுகிறான், சாதாரணமா எல்லாரும் பார்க்காத ஒரு ஒரு கவிதை அது. மானிடர் காணும் இன்பமாம் வகைகளில், இன்பம்னா முக்கியமா காமம், போகம். மானிடர் காணும் இன்பமாம் வகைகளில் விலங்கியல் தவிர்த்ததாம் மேவியது ஒன்று கிட்டுமேல். அதுல ஒரு அனிமல் லவ், கார்னல் டிசைன்ங்கிறான். இந்த அனிமல் லவ் தாண்டி அது சப்ளைமா மாறக்கூடிய விஷயம் ஒன்று கிடைக்குமேல், அதற்கு எனக்கு கிளர்ச்சி கொண்டு ஊக்கம் இழைத்தல் நன்றாம் என எண்ணினேன் மனத்தே. இந்த விலங்குத்தனமான இன்பத்தை தாண்டி ஒரு இன்பத்தை இந்த உடல்
இந்த இந்த பௌதிகமாக இருக்கக்கூடிய உடல் இன்பம் கொடுக்கும் என்று சொன்னால் அது எது என்று கேட்டேன். நன்றாம் என்று எண்ணினேன் மனத்தே, அக்கணத்தே அன்றே அருளியல் வாய்ந்த கவிதை தேவி நின் காதலை நினைத்தேன். போட்டான் பாருங்க. அப்படி போயிட்ட பாருங்கும்போது இந்த இந்த உடற்காதலை தாண்டி பார்த்தா கவிதை காதலி என்று சொல்கிறார். கவிதையே உன்னை நான் காதலித்தேன். அந்த காதல் இருக்கிறதே, இந்த விலங்கியல் காதலை தாண்டி இருக்கக்கூடிய காதலடா அது. சாதாரண காதல் அல்ல. அந்த காதல் இருந்த காரணத்தினால்தான் மண்மகளும் அந்த விண்ணிலே ஒளிரக்கூடிய சூரியனும் காதல் கொண்டாள் என்று சொல்லுகிறேன். நல்லது, திண்மவாட்டில் கூட இருக்கு. கதிரவனை கண்டு கமலமுகம் மலர்ந்ததையா, கிழக்கு வெளுத்தையா ஒரு பாட்டு அந்த காலத்தை சொல்லுவார். கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் மலர்ந்ததையா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கதிரவன் வரவு கண்டு கமலமுகம்னா தாமரை மலர்ந்ததுங்கிறான். அப்படி இந்த காதல் என்ற உணர்ச்சி உள்ளீடாக நிற்கிறதே, அந்த மியர் உடற்காதலை துறந்து துறவு என்று சொல்லாமல் அந்த உடற்காதலை உள்ளக்காதலாக மாற்றி, அந்த சாதாரண மாசுபடிந்த காதலை மன தூய்மை கொண்ட காதலாக மாற்றி பாடுகிறானே, அங்கே இந்த கவிஞன் எழுந்து நிற்கிறானே, அதை அவனுக்கு அந்த சூரிய ஒளி கொடுக்கிறது. இதெல்லாம் பார்க்கக்கூடிய சூரிய ஒளியிலே எப்படி எல்லாத்தையும் பார்ப்போமோ, அதே போல பாரதி சூரியனை பார்க்கக்கூடிய பார்வையிலே இருக்கக்கூடிய பாடலிலே நாம் பல விஷயத்தை பார்க்கிறோம். இன்னும் பார்த்து கொண்டே இருப்போம். சூரிய ஒளி என்றும் மங்காமல் ஒளிந்து கொண்டே இருக்கும். நன்றி. இந்த அளவிலே நான் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.